ப்ரோ இன்கம்பன்சி ஆன்டி இன்கம்பன்சிங்கிறதுல ரெண்டுமே இருக்குது. கோபமும் இருக்குது, ஆதரவு அலையிலையும் வாக்கு அதிகமாக இருக்குது, கோபத்திலையும் அதிகமாக இருக்குது. சமீபத்தில் மத்திய பிரதேசத்தில் அந்த பெண்கள் உதவித்தொகையில் 5 விழுக்காடு வாக்கு அதிகம் பதிவானதில் ஸ்வீப் பண்ணாங்க. ஜார்க்கண்டில் 3 விழுக்காடு அதிகமாச்சு ப்ரோ இன்கம்பன்சி. பீகாரில் அதிக தொகைங்கனால 10 விழுக்காடு இன்க்ரீஸ் ஆச்சு, அதுவும் மிகப்பெரிய வெற்றியாக இருந்தது. மகாராஷ்டிராவில் மக்களவைத் தேர்தல் தோல்விக்கு பிறகு 5 விழுக்காடு உயர்வு வந்து ஒரு வெற்றியை கொடுத்தது. ஸோ இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே இப்போ உள்ள இது வந்து ஒரு வகையில் பார்த்தா இது ரொட்டீன் ஒரு உயர்வு தான் சொல்ல முடியும். வாக்களிப்பவர்களோட எண்ணிக்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இதுவரை 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வழக்கமாக உயரக்கூடிய ஒரு உயர்வாக தான் நான் பார்க்குறேன். 2001ஆம் ஆண்டு 2,80,00,000 பேர் வாக்களிச்சிருக்கிறாங்க. 2006ஆம் ஆண்டு 3,28,00,000 பேர் வாக்களிச்சிருக்காங்க. 17 விழுக்காடு உயர்ந்திருக்குது. அடுத்தபடியாக 11ல் 3,68,00,000, அதுவும் ஒரு குறிப்பிடத்தக்க அளவு ஒரு உயர்ந்திருக்காங்க. 16ல் 4,32,00,000, 21ல் 4,63,00,000, 26ல் 4,85,00,000. அப்போ ஒரு 23 ஒரு 5% வாக்களித்தவங்களோட அந்த ரேஷியோலேருந்து உயர்ந்திருக்காங்க. இது ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் இந்த உயர்வு நாம் பார்க்கக்கூடிய ஒன்றாக தான் இருக்குது. அப்படி நாம் பார்க்கும்போது 2021ஐயும் 26ஐயும் பார்க்கும்போது அப்போ கோவிட் பீரியட் இருந்தது. அதே மீறி இப்போ வந்து அது வந்து உயர்வுக்கு குறைவாக தான் இருந்திருக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த உயர்வுங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு உயர்வாட்டு நம்ம அதை சொல்லவும் முடியாது. எனிவே இதை மையமாக வச்சு இது ஒரு ஸ்டேட்டஸ்கோ மேட்டராக தான் பார்க்குறேன். இதை மையமாக வச்சு வெற்றி தோல்விகளை முடிவு பண்ணக்கூடிய ஒரு சூழல் இல்லை. பட் ஒரு பெரிய அபரீத உயர்வு வந்துட்டுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கும் இங்கே எதுவும் இல்லை. இது இப்போ கிளைம் பண்ணுறாங்கல்ல, இது வந்து எங்களால் நிகழ்ந்தது, இது ஒரு தமிழ்நாட்டு தேர்தல் அரசியலில் ஒரு புரட்சியாக இது நடந்திருக்கிறது அப்படின்னு நிறைய இளைஞர்கள் வாக்களித்து அப்படின்னு தாவேக்கா கிளைம் பண்ணுனா கொரோனா பீரியடில் உயர்ந்த அளவுக்கு கூட கொரோனா பீரியடை விட்டு இந்த வர பீரியடில் உயரலைங்கிறதும் நம்ம டேட்டா வந்து வாக்களிப்போர் எண்ணிக்கை உயரலைங்கிறதும் டேட்டா இருக்குன்னு சொன்னால் அட்லீஸ்ட் ஆல்மோஸ்ட் அந்த ஒரு ஸ்டேட்டுன்னு அவர் சொன்னார் பாலச்சந்திரன் சார். ஆல்மோஸ்ட் ஸ்டேட்டஸ்கோ லெவலில் தான் ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் போயிருக்குன்னு சொல்ல முடியும். நான் ஏன்னா இந்த கிளைமை வந்து நாங்கள் பெண்கள் உதவித்தொகை இவ்வளோ கொடுத்துருக்கோம், இவ்வளோ பணம் டைரெக்டாக டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு, எங்களுக்கு மத்திய பிரதேஷ், ஜார்க்கண்ட், பீகார் மாதிரி, மகாராஷ்டிரா மாதிரி நாங்கள் ஜெயிப்போம்னு சொல்லக்கூடிய அந்த இதுவும் இந்த டேட்டா வச்சு டிஎம்கேயும் கிளைம் பண்ண முடியும். இப்போ இவங்க வந்து அவங்களா புது கட்சி அவங்கள கிளைம் பண்ணுறாங்க. அந்த 2 கிளைமுக்குமே வந்து ஒரு அர்த்தம் இருக்கக்கூடிய அளவுக்கு இல்லாமல் இயல்பாக நார்மலாக தான் இருக்குங்கிற மாதிரி நான் பார்க்குறேன்.